சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை தேடிட்டு இருக்கீங்களா? நீங்க ஒரு ஃப்ரெஷரா? டெஃபினட்டா இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்சைட்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜரா வேலை செய்றேன். ப்ளஸ் நான் ஸ்டார்ட் அப்ஸ் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வர முக்கியமா ரெஸ்யூம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கி காப்பி பண்ணதா இருக்கும். அவங்களே ஓனா எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ரெஸ்யூம் எப்படி எழுதணும்? இந்த ரெஸ்யூமை நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான டாக்குமெண்ட் ஃபைலை என்னோட லிங்க்டின்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட லிங்க்டினோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஃபைலை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துறேன். ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வந்திருப்பீங்க. சில பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வருவீங்க. சில பேர் ஆர்ட் சைட்லேருந்து வருவீங்க. சில பேர் வந்து டிப்ளமோ சைட்லேருந்து வருவீங்க. ஒருத்தவங்களோட ரெஸ்யூம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும். புரிஞ்சுதா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்கள் ரெஸ்யூமோட இந்த டாப் பார்ட் பார்க்குறீங்களா, இதுதான் ஹெட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட்டர் பார்ட்டில் மெயினாக என்னென்ன வைக்கலாம்னா, உங்களோட ஃபோட்டோஸ் வச்சிங்கன்னா வெல் அண்ட் குட். முடிஞ்ச அளவுக்கு வைக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு சர்க்கிள் ஃபோட்டோவோ இல்லை ஒரு ஸ்கொயர் ஃபோட்டோவோ இந்த இடத்துல வைங்க. இந்த இடத்துல உங்களோட நேம் வைங்க. அதுக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன ரோல் பண்ண போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தேடுறாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு வைங்க. அந்தந்த கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு, ஜேடிக்கு தகுந்த மாதிரி, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அந்த கம்பெனியோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே ரெஸ்யூமை பில்ட் பண்ணிட்டு அதே எல்லா கம்பெனிக்கும் ஷேர் பண்ணாதீங்க தயவு செய்து. அதுக்கு தகுந்த அந்த கம்பெனில ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தகுந்த மாதிரி நீங்க கொஞ்சம் எடிட் பண்ணிக்கணும். ரோல்ஸா இருக்கட்டும், இதுல வேற ஸ்கில்ஸா இருக்கட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணிக்கணும். பட் அந்த ரோல்ஸ்க்கும் அந்த ஸ்கில்ஸ்க்கும் நீங்க சூட் ஆகுற மாதிரி ஆளா இருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. நம்பர் ஒன். ஸோ உங்க ரெஸ்யூம்ல உங்க நேம் வைங்க, உங்களோட ஃபுல் நேம் வைங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன ரோல் அந்த கம்பெனி தேவைப்படுதோ அதை வைங்க. இந்த இதில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்க ஃப்ரெஷருங்கிறனால இதை எடுத்துருங்க. உங்களோட லொகேஷன் இங்கே வச்சிருக்கேன். இந்த லொகேஷன்ஸை நீங்கள் இங்கேயே வைக்கலாம். நெக்ஸ்ட், உங்களோட ஹெட்டரில் மெயினாக இருக்க வேண்டியது உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் வேணும். அதை ஷார்ட்டாக வைக்கிறதுனால ஓகே. இல்லை வந்து லிங்க்டின்ல அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது லிங்க்டின் ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் ப்ரொஃபைல் லிங்க் எடுத்தீங்கன்னா எடுத்து வச்சிடலாம். அடுத்து உங்களோட காண்டாக்ட் நம்பர், அதுக்கு உங்களோட ஜிமெயில், உங்களோட இமெயில் அட்ரஸ். நெக்ஸ்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ். ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும் 4 ஐட்டம். ஒன்று உங்களோட அப்ஜெக்டிவ், எல்லாத்துக்கும் மேலே ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னடா ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன் கேட்குறீங்களா? அதுக்கு நான் வரேன். ஸோ இந்த இடத்துல அப்ஜெக்டிவ் பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் நீங்கள் என்ன டிகிரி பேக்ரவுண்டோ அந்த டிகிரி பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட், நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐ எம் அ பேஷனேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஹூஸ் willing டு pursue, இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன எழுதியிருக்கேன்னா, ஆம், இந்த இடத்துல வந்து ஜென்ரலாக ஒன்று எழுதியிருக்கேன். பட் ஆனால் இது அவ்வளோ சூட் ஆகாது. பட் ஸ்டில் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்னா இந்த இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் மென்ஷன் பண்ணுங்க. இஃப் யூஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு படிச்சிட்டோம்னா, ஐ ஆம் அ பேஷனேட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஹூஸ் willing டு pursue மை கரியர் இன் ஐடி இண்டஸ்ட்ரின்ற மாதிரி எழுதிட்டு, கூட அடிஷ்னலாக இந்த கம்பெனிஸில் நான் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன், நான் பெரிய ஆள் ஆகணும், இல்லை ஜென்ரலாக எழுதலாம். அதெல்லாம் நிறைய இன்னைக்கு இருக்குது. நான் சப்போஸ் இதுக்கும் உங்களுக்கு ஐடியா வேணும்னா, நீங்கள் என்ன பேக்ரவுண்டோ அந்த பேக்ரவுண்டை எனக்கு மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன். அப்ஜெக்டிவ் லிங்க்டின்ல காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன் ஃப்ரீயா. நெக்ஸ்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளீஸ் 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 இந்த இடத்துல உங்களோட காலேஜ் ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் பற்றி குட்டியாக மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த கீ ஃபீச்சர்ஸை மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் எதில் பண்ணீங்க, என்ன டெக்னாலஜியில் பண்ணீங்களோ அதை பண்ணுங்க. ஆனால் நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா எனக்கு டெக்னிக்கலாக இதெல்லாம் ஸ்ட்ராங்காக கிடையாது. நான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சே உங்களுக்கு கோடிங் தெரியாதுன்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்கில்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. மேபி டெஸ்டிங் சைடாக இருக்கலாம், இல்லை டிசைனிங் சைடாக இருக்கலாம். ஸோ டெஸ்டிங் சைடாக இருந்ததுன்னா ஒரு ப்ராடக்ட்டு அது கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இல்லை அந்த ப்ராடக்ட் ஃபைனல் இயரில் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபைனல் இயர் ப்ராடக்ட்டை போட்டு இந்த இடத்துல கீ ஃபீச்சர்ஸ் போட்டு இந்த இடத்துல டெக்னாலஜிக்கு பதிலாக ஸ்கில்ஸ்ன்னு கூட போடலாம். இல்லைனா வந்து ஜென்ரலாக வந்து டெக்னாலஜி எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்க, ஸோ மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங், என்ன டூல் யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த டெஸ்டிங்க்கு, அதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு யூசபிலிட்டி டெஸ்டராக இருந்தீங்கன்னா வந்து நான் ஐ ட்ராக்கிங் பண்ணேன் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணீங்க, என்ன டூல் யூஸ் பண்ணீங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்கன்றது தயவுசெய்து கீழே மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒன்றுக்கு மேலே ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மினி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கூட நீங்கள் மென்ஷன்
ஸோ மினி ப்ராஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாகவும் செகண்ட் ப்ராஜெக்ட் மினி ப்ராஜெக்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெஷர்ஸுங்கிறனால ரெஸ்யூம்ஸ் எல்லாம் பல பேஜில் எழுதாதீங்க. ஒரு பேஜே மோர் தென் எனஃப். அடுத்த அப்புறம் எஜுகேஷன். நீங்கள் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டாக இருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டாக அதை மென்ஷன் பண்ணுங்கள். எங்கே படிச்சீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். எந்த ஊரில் படிச்சீங்க, என்ன பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்கூல்ஸ் முடிஞ்சா மென்ஷன் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க வந்து 2 டிகிரி ஹோல்டரா இருந்தா நீங்க ஸ்கூல்ஸ்லாம் ஒண்ணும் பெருசா மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க 2 டிகிரி மென்ஷன் பண்ணாலே போதும். சப்போஸ் நீங்க 1 டிகிரி ஹோல்டர், நீங்க ஸ்கூல்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணா, நீங்க அந்த பர்ட்டிகுலர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸோ, இல்ல வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ, இல்ல வந்து பிஇ மெக்கானிக்கலோ எந்த டிகிரி படிச்சீங்களோ அத மென்ஷன் பண்ணிட்டு, அதுக்கு கீழ என்ன காலேஜ் படிச்சீங்கன்னு மென்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்க ஸ்கூலிங்ஸ் ஹையர் செகண்டரி மட்டும் போடுங்க. 12த் மட்டும் போடுங்க. 10த்துக்குலாம் போட்டுட்டு இருக்காதீங்க அவ்வளோ. இட்ஸ் நாட் ரெக்யர்ட். அதுக்கப்புறம் வந்து ஸ்கில்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் இந்த ரெஸ்யூம்ல ஸ்கில்ஸ். ஸ்கில்ஸ் என்ன பண்றீங்கன்னா, சப்போஸ் நிறைய ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ண முடிஞ்சா கேட்டகரைஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ரொம்ப தெரியாது, ஒரு 4 ஸ்கில் தான் தெரியும். HTML, CSS, JavaScript தெரியும், இல்ல React JS தெரியும், இந்த 4 தான் தெரியும்னா நீங்க இப்படி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கவலைப்படாதீங்க. இதை ஒரே செப்பரேட் செப்பரேட் ட்ரைலாம் எழுதிட்டு போயிடுங்க. HTML5, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாரி, CSS3, ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ்ன்னு இப்படி மென்ஷன் பண்ணிட்டு போயிடுங்க. பிகாஸ் இது ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கும். இதில் நிறைய ஸ்கில்ஸ் தெரிஞ்சால் மட்டும் இப்படி போடுங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கம்மியான ஸ்கில்ஸ் தெரிஞ்சால் இப்படி போடுங்க. அதே மாதிரி ரொம்ப காமனாக பார்க்குற ஒரு ஒரு இஷ்யூ என்னன்னா, விண்டோஸ் 10, விண்டோஸ் 7, விண்டோஸ் விஸ்டா இந்த மாதிரிலாம் போடுறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் கூட போதும், மோர் தென். பட் ஆனால் அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் பார்க்கறது இல்லை. இந்த ஸ்கில்ஸை போடுங்க. உங்களுக்கு ஸ்கில் போடுறதுக்கே வழியே இல்லை அப்படின்னா நீங்கள் அதை போடுங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எனக்கு வந்து எக்ஸல் தெரியுன்றதெல்லாம் போடுங்க. பட் ஆனால் அவ்வளோ அந்த ரோலுக்கு அது செட் ஆச்சுன்னா போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பவர் பிஐக்கு ஒரு ரோல் தேவைப்படுதுன்னா நீங்கள் அந்த இடத்துல எக்ஸல் போடலாம், இந்த மாதிரி போடலாம். ஸோ இதுதான் சொல்கிறேன் நான். ரோல் என்ன ரோலுக்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில்ஸை மென்ஷன் பண்ணுங்க. ஆம், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன்ஸ் தயவு செய்து பண்ணுங்க. இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணியிருந்தீங்களா அதை தனியாக ஒரு செக்ஷனில் வைங்க. இவ்வளோ நாள் இன்டர்ன்ஷிப் பண்ணுனேன்னு சொல்லிட்டு. இன்டர்ன்ஷிப் பண்ணலன்னா தயவுசெய்து இன்டர்ன்ஷிப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு 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 ரிஜிஸ்டர்டு கம்பெனியில் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அது எப்படி பண்ணணும்னு என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கும் நான் கைட் பண்ணுறேன். நான் இன்டர்ன்ஷிப் எப்படி பண்ணணும், ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸு. ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எந்த ஸ்கில் செட்டுமே தெரியாதுண்ணா, நான் என்ன பண்ணணும்னாலும் தயவுசெய்து ரீச் அவுட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் என்ன படிக்கணுன்றதை நான் கைட் பண்ணுறேன். நான் எப்படி போகணும், ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே எப்படி நுழையணுன்றது வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதோட ஃபைலோட லிங்க்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே நான் சாரி அட்டாச் பண்ண முடியாது. லிங்க்டின்ல ரீச் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெக்னாலஜி நிறைய தெரிஞ்சுக்கோங்க, நியூஸ் நிறைய பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் சொல்கிறேன், வேலை வாங்குறது இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப ரொம்ப ஈஸி. இட்ஸ் ஜஸ்ட் தட் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்குன்றது தான் மேட்டர். ஸோ நீங்கள் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்களாலும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இப்பயே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏதோ ஒரு ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வந்து வளர்த்திக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் பி தேர் டு ஹெல்ப் யூ. என்னோட ஃப்ரீ டைமில் டெஃபினட்டாக நான் சாட்டர்டே சண்டேஸில் ஃப்ரீயாக இருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணேன். லிங்க்டின்ல காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட ஃப்ரீ டைமில் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.